ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து குக்கிங் வீடியோ கிடையாது. ஒரு 5 டிப்ஸை தான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பூண்டு வாங்கும்போது இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். முழு பூண்டை வாங்குறதுக்கு இந்த மாதிரி உதிரி உதிரியான பூண்டு வாங்கினோம் அப்படின்னா லாபமும் கூட. இதில் நிறைய வேஸ்டேஜும் ஆகாமல் இருக்கும். இது வந்து ரேட்டும் கம்மி தான். முழு பூண்டு வாங்கினோம் அப்படின்னா உள்ளே ஏதாவது கெட்டு போயிருந்தால் கூட நம்மளுக்கு தெரியாது. இது வந்து நல்ல பூண்டாகவே கிடைக்கிது. இந்த டிப்ஸை பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். வீடு க்ளீன் பண்ணும்போது இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஒரு அரை பக்கெட் தண்ணியில் 2 கற்பூரத்தை இந்த மாதிரி கையாலேயே பவுடர் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 ஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். அப்புறம் வீடு க்ளீன் பண்ணுறதுக்கு என்ன லிக்விட் வந்து யூஸ் பண்ணுவீங்களோ அது வந்து கொஞ்சமாக சேர்த்துட்டு தேவைப்பட்டால் கொஞ்சமாக மஞ்சத்தூள் கூட சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்லா கலந்துட்டு வீடு க்ளீன் பண்ணி பாருங்கள். வீடு நல்லா பளபளன்னும் க்ளீனாக இருக்கும். சின்ன சின்ன பூச்சிகள்லாம் கூட வராமல் இருக்கும். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். பாத்திரம் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். கொஞ்சமாக தண்ணியில் வந்து பாத்திரம் கழுவுற லிக்விட் வந்து சேர்த்துருக்கேன். இது கூட 2 ஸ்பூன் அளவு லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விட்டுக்கலாம். அடுத்ததாக இது கூட சேர்க்க போகிறது வந்து 1 ஸ்பூன் அளவு சோடா உப்பு. இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு பாத்திரம் க்ளீன் பண்ணி பாருங்கள். பாத்திரம் நல்லா பளபளன்னும். நான்வெஜ்லாம் சமைச்சோம் அப்படின்னா லைட்டாக ஸ்மெல்லு வரும். அந்த ஸ்மெல்லும் வராமல் சூப்பராக இருக்கும். இந்த டிப்ஸும் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஸ்வீட் கார்ன் வேக வைக்கும்போது டைரெக்டாக தண்ணியில் சேர்த்து வேக வச்சோம் அப்படின்னா டேஸ்ட்டும் குறைஞ்சிரும், சத்துக்களும் வந்து கம்மியாயிரும். அதனால் இந்த மாதிரி வேக வச்சு பாருங்கள். குக்கரில் வச்சிங்க அப்படின்னா ஒரு 2 விசில் வச்சாலே போதும், சூப்பராக வெந்துடும். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். சாம்பார் வந்து ஹோட்டல் ஸ்டைலில் நல்லா சூப்பராக வாசனையோடு இருக்கணும் அப்படின்னா சாம்பாருக்கு வந்து எவ்வளோ சாம்பார் பவுடர் சேர்க்குறீங்களோ அதை வந்து ஃபஸ்ட்டே வந்து ஃபுல்லாக சேர்த்துறாமல் கொஞ்சமாக சேர்த்து சாம்பாரில் செஞ்சு முடிச்சுட்டு கடைசியாக தாளிப்பு கொடுக்கும்போது அந்த தாளிப்பில் வந்து மீதம் இருக்க சாம்பார் பவுடரை சேர்த்து தாளித்து ஊற்றிட்டு ஒரு சின்ன துண்டு வெல்லமும் அந்த சாம்பாரில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா சூப்பரான சாம்பார் ரெடி.